ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்னாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் எங்கேயோ போயிட்டே இருக்குது. இது வந்து எங்கே போகுது, எப்படி போகுது, ஸ்டாப் ஆகுமா ஆகாதா அப்படின்னு யாராலுமே கெஸ் பண்ணவே முடியலை. அந்தளவுக்கு ராக்கெட் ஸ்பீடில் இந்த தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்குது. ஆஹா, இவ்வளோ போயிட்டே இருக்குது, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆள்லாம் எப்படா தங்கம் வாங்குறதுன்னு அப்படின்னு நான் யோசித்தேன். இந்த மாதிரியே நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க போல். அதுக்காக தான் திருச்சி மங்களில் ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நாளாகவே இருக்குது. எனக்கு இப்போ தான் அந்த ஸ்கீம் பற்றி தெரியும். ஓகே, இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்காக இதை நான் வீடியோவை கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கீமோட நேம் என்னென்னா தங்க மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்கீம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒன் டைம் டெபாசிட் தான். ஃபஸ்ட்டு ஒரு தடவை டெபாசிட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பண்ண தேவையில்லை. மாதம்லாம் பணம் கட்டுற மாதிரி இருக்காது. மினிமமாக எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 கட்டலாம். அதுக்கு மேலே எவ்வளோ கட்டுறா இருந்தாலும் கட்டிக்கலாம். மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணலை அவங்க. நீங்கள் டைரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் இதில் ஸ்கீமில் சேர்றதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போது பணம் தான் டெபாசிட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, உங்ககிட்ட பழைய தங்கமோ வெள்ளியோ இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் இதில் முதலீடாக டெபாசிட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போது நீங்கள் 10,000 பணம் ஃபஸ்ட்டு பணமாக கொடுத்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ 10,000 கொடுக்குறீங்கன்னா 10,000 இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் எவ்வளோ தங்கம் வாங்க முடியும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அவங்க உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க, என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. அதாவது நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜஸ், அப்புறம் நோ ஜிஎஸ்டி, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வேஸ்டேஜ் இல்லை, ஜிஎஸ்டி இல்லை, எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ தங்கமோ முழுசாக அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே எவ்வளோ தங்கம் அப்படின்றத உங்களுக்கு என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. இதை வந்து நீங்கள் எப்போ வாங்க முடியும் அப்படின்னா 11 months கழித்து தான் நீங்கள் வந்து அது தங்கமாக வாங்கிக்க முடியும். அது வரைக்கும் அது உங்களுக்கு டெபாசிட் மாதிரி இருக்கும். இதே மெத்தடில் தான் நீங்கள் பழைய கோல்டோ வெள்ளியோ கொடுத்தாலும் அந்த பழைய தங்கத்தை இன்றைக்கி ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணி அந்த ரேட்டுக்கு எவ்வளோ தங்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி என்ட்ரி போட்டு கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் 11 months கழித்து வந்து சேதாரம், செய்கூலி, ஜிஎஸ்டி இது மாதிரி எதுவுமே இல்லாமல் வாங்கிக்க முடியும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சேதாரம் உள்ள நகைக்கு தான் இது பொருந்தும். அதாவது நம்ம செலக்ட் பண்ணுற நகை வந்து 18% வரைக்கும் சேதாரம் இருக்கக்கூடிய நகையாக இருக்கலாம். அது வரைக்கும் வந்து சேதாரத்துக்கு தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே சேதாரம் இருக்க நகையை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 20% சேதாரம் இருக்க நகையை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 18% வரைக்கும் ஃப்ரீ. மேலே இருக்க அந்த 2%க்கு மட்டும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை, எனக்கு வந்து 6 monthsலேயே இந்த நகை வேணும், எனக்கு தேவைப்படுது அப்படின்னா 6% வரைக்கும் சேதாரத்தை லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிறத அவங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இல்லை 7 monthsோட நான் முடிக்கிறேன்னா 7% வரைக்கும் சேதாரத்தை லெஸ் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி தான் 7, 8, 9, 10 அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு மாதமாக முடிக்கிறீங்கன்னா 10% வரைக்கும் சேதாரத்தை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே 11 months கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா 18% சேதாரம் வரைக்கும் நம்ம பே பண்ணாமல் எடுத்துக்க முடியும். இந்த ஸ்கீமில் செய்கிறதுக்கு ஆதார் இல்லை பேன் கார்டு கொடுக்கணும், அப்புறம் மொபைல் நம்பர் கொடுக்கணும். எந்த நேமில் போடுறோமோ அந்த நேமையும் மொபைல் நம்பரையும் நம்ம லாஸ்ட் வரைக்கும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன்.